குட் மார்னிங் கைஸ். டே 6 சேட்டு பை விளாக்ஸுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சோடனே வந்து அப்பளம் பொரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு ரைஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி தொக்கும் பூரியும் ரெடி பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் கேட்பீங்க ஏன்ப்பா இவ்வளோ ரெடி பண்ணுறேன்னு. அது ஒன்றும் இல்லை கைஸ், என் தம்பி ராஜஸ்தான் போகிறான், ஆனால் 2 நாள் சாப்பிட்றதுக்கு ட்ரெயினில் அவனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் கிச்சனை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அம்மா கிச்சனை க்ளீனாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் குளித்து நானும் ரெடி ஆகிட்டேன் கைஸ். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து செஞ்ச தக்காளி சாதம் இருந்தது. அது தக்காளி சாதமும் அப்பளமும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் வச்சேன் கைஸ். அதை எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண உட்காந்துட்டேன் கைஸ். சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு கைஸ். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு வந்து பூரி அந்த தக்காளி தொக்கை பக்காவாக பேக் பண்ணி நானும் கடைக்கு கிளம்பிட்டேன் கைஸ். கடைக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தம்பிக்கு எல்லாம் ரெடி பண்ணனால. அப்புறம் கொஞ்ச நேரம் கடையில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என் தம்பி வந்து புளி சாதம் செய்யணும்னு சொன்னாங்க கைஸ். புளி சாதம் செய்ய வந்து வீட்டுக்கு வந்து புளி சாதம் செஞ்சு வச்சிட்டேன் கைஸ். செஞ்சுட்டு நானும் சரி லஞ்சுக்கு புளி சாதமே சாப்பிடலாம் சொல்லி புளி சாதம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல். அதுக்கப்புறம் பக்காவாக வந்து எல்லாமே புளி சாதம் சப்பாத்தி எல்லாத்தையும் பக்காவாக பேக் பண்ணி சிப்ஸு எல்லாம் போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ். ரயில்வே ஸ்டேஷன் விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்டு என் மாமா பையன் என் தம்பி எல்லோரும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட வந்துட்டோம் கைஸ். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவன் ட்ரெயின் ஏற போகிறான். கூட என் மாமா பையன் போகிறனால டென்ஷனே இல்லை கைஸ், ஜாலியாக போயிடுவான் கைஸ். அதனால வந்து அவனை விட்டுட்டு வரலான்னு சொல்லி நானும் வந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசினேருமோ ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வந்தோடனே அவங்கள ஏற்றி விட்டு அவங்களுக்கு பாய் காமிச்சு பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு நானும் வந்து திரும்பி வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன் கைஸ். சரி திரும்பி பஸ்ஸில் போனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லி நானும் லோக்கல் ட்ரெயின் எடுத்துகிட்டு சரி தானே லோக்கல் ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டேன் கைஸ். கடைக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தேன், கஸ்டமர் அவ்வளோவா இல்லை. கொஞ்ச நேரம் கடையில் உட்காந்து நைட்டு வந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். இன்றைக்கி வந்து வீட்டில் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில, தம்பி வேறு ஊருக்கு போயிட்டான். வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேட்டு பையன் விளாக்ஸுக்கு.